சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஊர் பணத்தை கொள்ளையடிச்சா தெய்வம் சும்மா விடுமா? ஜனங்களோட வயிற்றுச்சல் உங்களை இந்த ஊரை விட்டே காலி பண்ண வச்சிருச்சு. அண்ணா துளசி நல்லவன் நினைச்சு நம்ம ஓட்டு போட்டோம். அந்த பதவி வச்சு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாரு. எல்லாம் ஒரு பொழப்பா. தூ நீ போய் வேலையை பாருண்ணா. சரிம்மா. மவனே கொஞ்ச நேரம் அங்கே உட்காந்து போவோமா? சரி வாங்க. வாப்பா வாச்சலாம். இங்கே உட்காரு. உட்காரு உட்காரு. நல்லா இருந்த குடும்பத்து மேல யார் கண்ணும் பட்டுச்சோ தெரியல. இப்படி நாடு தெருவுக்கு வந்துட்டமே. நம்ம குடும்பத்துக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு கனவுல கூட நினைச்சு பார்க்கல. இந்த நிலைமைக்கு நான் தான் காரணம். எல்லாமே என்னாலதான் வந்தது. நான் பண்ண தப்புக்கு உங்களுக்கு எந்த நிலைமை வந்துருச்சு? எல்லாம் விட்டு தள்ளு. இதெல்லாம் நம்ம அனுபவிக்கணும்னு நம்ம தலையில எழுதிருக்கு போல இருக்கு. அப்ப அந்த மாதிரி தான் நடக்கும். இங்கே பாருமார் மாவுல நடந்ததை விட்டுட்டு இனி நடக்க போறத பத்தி யோசிப்போம். பழச நினைச்சா இன்னும் வேதனையா தான் இருக்கும். நான் அப்பவே தலையால அடிச்சுக்கிட்டேன். நீங்க தான் யாருமே கேட்கவே இல்லை. தலைவர் பதவிக்கு மட்டும் நான் வரலன்னா நம்ம குடும்பத்துக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா இருந்திருக்கலாம். துவாரு, நடந்த சம்பவத்துக்கும் நீ தலைவர் ஆனதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நீ ஊருக்கு நல்லது பண்ணணும்னு தான் நினைச்ச. ஆனா தலைகீழ மாறிடுச்சு. அதுக்கு நீயும் பதவியெல்லாம் உனக்கு காரணம் கிடையாது. துளசி பிள்ளை, உன் கையில கால்ல கழுத்துலன்னு ஊரு போட்டு தங்கம் கூட இல்லாம இருக்கிறத பாக்குறப்போ என் உசிரே பத்திக்கிட்டு எரியுது பிள்ளை. அட கடவுளே, எங்க கதறல் உனக்கு கேக்குதா இல்லையா? எதுக்கு இப்படி எங்களை தண்டிச்ச? எதுக்கு எங்க குடும்பத்துக்கு இவ்வளவு பெரிய அவமானத்தை கொடுத்த? இப்படி சோறு தண்ணி இல்லாம கையில காசு இல்லாம மாத்து துணியை தவிர எங்க கிட்ட ஒத்த ரூபா கூட விட்டு வைக்காம இப்படி பண்ணிட்டியே. இப்படி சுத்தமா தொடச்சு எடுத்துட்டு இப்படி எங்களை தெருவுக்கு வர வச்சிட்டியே. அட கடவுளே, அடுத்து நாங்க என்ன பண்ண போறோன்னே தெரியலையே.